மணிப்பூர் மாநிலம் இம்பாலுக்கு அருகே இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாக அமைந்துள்ள பேதிங்கா மகாரபி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. அதிகம் அறியப்படாத பேதிங்கா மகாரபி பகுதி பறந்து விரிந்த ஏரி, தோட்டம் ஆகியவற்றோடு இயற்கை அழகையும் அமைதியான சூழலையும் கொண்டிருக்கிறது. இத்தலம் மிக சிறந்த கோடை வாழிடமாக இருப்பதாக கூறும் சுற்றுலா பயணிகள் இந்த தலத்தில் மன அமைதி கிடைப்பதாக கூறுகின்றனர். இங்குள்ள அஞ்சிங் பூங்காவை பழங்கால பாறைகள், ஆர்கிட் மலர்கள் உள்ளிட்ட மலர் செடிகள், பசுமையான செடிகள் என இயற்கை கலைத்திறனுக்கு சான்றாக விளங்குகிறது. 367 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட அஞ்சிங் பூங்கா மணிப்பூரின் இயற்கை அழகையும் பாரம்பரியத்தையும் அழகாக பிரதிபலிக்கும் ஓர் இடமாக திகழ்கிறது. அஞ்சிங் பூங்காவை மேம்படுத்துவதன் மூலம் இப்பகுதி மக்களின் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் யோசனை. மனித வடிவிலான ரோபோக்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகளின் 2ஆம் நாள் உயரம் தாண்டுதல், தடைகளை கடந்து ஓடுதல், ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்றவற்றில் ரோபோக்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தின. சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற போட்டிகளில் அசைவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் கருவிகள் மற்றும் மென்பொருள்கள் உதவியோடு பொறியாளர்கள் வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர். இந்த போட்டியில் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் ரோபோக்களை தரம் உயர்த்துவதே இலக்கு என பொறியாளர்கள் தெரிவித்தனர். உலகெங்கிலும் உள்ள 192 பல்கலைக்கழகங்களும் 86 தனியார் அமைப்புகளும் தங்கள் ரோபோக்களை இப்போட்டிகளில் களமிறக்கியுள்ளனர். உயரம் தாண்டவும், செயற்கை தடைகளை கடந்து ஓடவும், மெல்லிசை பின்னணியில் ஜிம்னாஸ்டிக்ஸில் அசத்தவும் ரோபோக்கள் எடுத்த முயற்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மும்பையில் பெண்கள் குழுவினர் உரியடி திருவிழாவில் பங்கேற்று உரியை உடைத்து சாதனை படைத்தனர். வெண்ணையை தாய்க்கு தெரியாமல் கிருஷ்ணன் திருடி தின்றதை நினைவுபடுத்தும் விதமாக கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மும்பையில் உரியடி திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி மும்பையின் பல்வேறு பகுதிகளில் உரியடி திருவிழாக்கள் களை கட்டியுள்ளன. தாதர் பகுதியில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் இந்த முறை பெண்கள் குழுவினர் இணைந்து பிரமிட் வடிவில் ஒருவர் மீது ஒருவர் ஏறி உரியை அடித்து கோப்பையை கைப்பற்றினர். கோப்பையை வென்ற பெண்கள் குழுவினர் 1 மாதமாக உரியடி திருவிழாவிற்காக பயிற்சிகள் மேற்கொண்டதாக தெரிவித்தனர். இத்துடன் நின்றுவிடாமல் மேலும் 10 உரியடி நிகழ்வுகளிலாவது பங்கேற்று பரிசுகளை குவிக்க வேண்டும் என்றும் பெண்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். மாம்பழங்களை அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கர்நாடக மாநிலம் சாதனை படைத்துள்ளது. கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் வழியாக இந்த ஆண்டு மட்டும் சுமார் 92 லட்சம் கிலோ மாம்பழங்கள் 51 சர்வதேச நகரங்களுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அல்போன்சா, ரஸ்புரி போன்ற புகழ்பெற்ற மாம்பழ வகைகள் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகியுள்ளன. இது தங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாக கர்நாடக விவசாயிகள் பெருமை தெரிவிக்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் நிலவும் ரம்மியமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகை படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மும்பையில் தண்டவாளத்தில் மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரின் உயிரை ரயில் ஓட்டுநர் காப்பாற்றியுள்ளார். ரயில் தண்டவாளத்தில் ஒருவர் படுத்திருப்பதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக அவசரகால பிரேக்குகளை பயன்படுத்தி ரயிலை நிறுத்தியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரயில் ஓட்டுநரின் இந்த செயலை மத்திய ரயில்வே நிர்வாகம் பாராட்டியுள்ளது.
இமாச்சல் பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் உள்ள மண்ட் போக்ருவான் கிராமத்தில் பொங் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பல மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. சமீபத்தில் பெய்த கனமழையால் பொங் அணையிலிருந்து உபநீர் திறந்துவிடப்பட்டது. அந்த நீர் பியாஸ் நதியில் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கி அதன் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மூழ்கடித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் பருவமழை கடுமையாக பெய்ததில் ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 14 வரை 257 பேர் உயிரிழந்திருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நிலச்சரிவு, திடீர் வெள்ளம் மற்றும் மின்சாரம் தாக்கியதால் 133 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல்வேறு சாலை விபத்துகளில் 124 பேர் உயிரிழந்ததாகவும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. பேரழிவினால் இதுவரை 1905 கோடிக்கும் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.